ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் கிராஃப் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, கிராஃபில் வேறு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். நம்மகிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்குது. லைக் இது வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சீரியல் நம்பர்ஸ் இருக்குது, அதோடைய ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்குது. அதோடைய ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் 2 டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கிராஃப் போட்டோம். நமக்கு தேவையான காலம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1 இது நம்ம இப்படி காப்பி பண்ணணும், காப்பி ஆகும், நடுவில் டேட்டாவும் காப்பி ஆகும். ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிக்கிட்டு உங்கள் மவுஸில் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கணும். அகைன் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிக்கிட்டு இங்கே இன்சர்ட் போங்க, போயிட்டு இந்த பார் கிராஃப் ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்க, அது மல்டிபிள் சார்ட்ஸ் காமிக்கும். இதெல்லாம் எப்படி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம பார் கிராஃப் கிளஸ்டர்டு காலம் போயிட்டு ஓகே கொடுத்துருவோம். இங்கே வந்துட்டு இப்போ இதில் இங்கே ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா காமிக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் வேணுமா, நம்ம வேணும்னா இங்கேருந்து இந்த ஆக்சஸ் நம்பர் வேணும், ஆக்சஸ் டைட்டில், ஆக்சஸ்க்கு இந்த டைட்டில் வேணுமா, இந்த டைட்டில் வேணுமா, வேண்டாம், டேட்டா லேபிள், டேட்டாவுக்கு மேலே இதோட நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே வரணுமா அப்படின்னு கேட்கும். அது வந்து எனக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் டேட்டா டேபிள், இந்த டேபிளே இங்கே ரீக்ரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். ஆக்சுவலி நம்ம இங்கே டேபிளுக்கு பதிலாக தான் கிராஃபே டேபிள் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் கிரிட் லைன்ஸ் இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரொடக்ஷன் ஒன்று வச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போடணும் அப்படின்னா ஆவரேஜாக ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்றது தெரியும். ஓகே, இப்போ இங்கே போய் சார்ட்டை எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட்டோட டைட்டிலில் இந்த இது நல்லா கிளிக் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் டேட்டா இந்த மாதிரி வந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ட்டோட ஸ்டைல், எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றது ஆல்ரெடி இப்போ டிட்டர்மைண்ட் ஃபார்மேட் சம்திங் இருக்கும். அதில் ஏதாவது நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர்ஸ் இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு வேணாம் இல்லை தேவைப்படும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதில் இந்த ஃபில்டர்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சார்ட்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டிசைனில் போயிட்டு நீங்கள் இந்த ரோவும் காலமும் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா மாற்றியும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். லைக் கீழே இருக்கிற இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாற்றுறோம், எக்ஸஸ் ஒய் ஆக்சிஸ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நம்ம இந்த ஸ்விட்ச் டேட்டா பண்ணுவோம். செலக்ட் டேட்டா அப்படின்னும் போது அது இங்கே ஃபில்டரில் என்ன பண்ணுறது, அது பர்டிகுலராக எனக்கு இது வேணாம்
ABC1A எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது மட்டும் வராது. ஸோ இங்கே போய்ட்டு இங்கே ஸ்விட்ச் ரோன்னு காலம்னா ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கும். இங்கே ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு இன்னும் தேவையான கலர் எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கிராஃபிக் பண்ணணும். இது உங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸ் அண்டு பியர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் யூ திங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.